வணக்கம், நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன். சிஏஏ என்ஆர்சியை எதிர்த்து இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்திய மக்கள் இச்சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாரத் மாதா கி ஜெய். 15+ இந்துஸ். ஏன் 15+ இந்துஸ், கிறிஸ்டியன்ஸ் சொல்ல, முஸ்லீம்ஸ் சொல்லனா, காஷ்மீரில் உலகமே கண்டித்த அந்த கொடூரமான ஒரு இன்சிடெண்ட். யாரெல்லாம் இந்துக்கள் தனியாக வருங்க, முஸ்லீம்ஸ் தனியாக பிரியுங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தாரனுடைய முன்னிலையிலேயே 27 பேரை சுட்டு கொண்ட இன்சிடெண்ட். எல்லாரும் கஷ்டப்பட்டோம். அதான் 15+ இந்துஸ். வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். என் குருநாதர் டிஆர் இந்தியாவுக்காக, இந்திய இராணுவத்திற்காக பாடிய ஒரு பாடல். அவர் இசையமைச்சு பாடி கொடுத்துருக்காரு. ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தேசிய கொடியை தாங்கி பிடிப்போ, தேசத்தை காக்க தூக்கத்தை மறப்போ. எவ்வளோ படங்கள் இந்தியன் ஆர்மியை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அவர்கள். யூஆர்ஐ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அப்படியே உலகத்தையே திருப்பி போட்டுச்சு அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ். அதனுடைய பார்வை ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் இராணுவத்தை பற்றியும் டெரரிஸ்ட்டை பற்றியும் பார்வை இது ஒரு ஆங்கிளில் பண்ணியிருக்கோம். ரொம்ப எமோஷ்னலாக இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம இப்படிலாம் இந்திய இராணுவ வீரர்கள் நமக்காக இந்த தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்காக போய் எத்தனை பேர் குண்டடிப்பட்டு செத்து போயிடுறாங்க. இராணுவ வீரருடைய மரணம் அந்த குடும்பத்தையும் அவங்க நண்பர்களையும் எவ்வளோ பாதிக்கும். அதை யோசித்து பார்த்தா இந்த ஸ்கிரிப்ட் ஒன்று உருவாச்சு. அதுதான் 15+ இந்துஸ். இன்றைய காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் எடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு கோடிக்கணக்கான பணத்தை கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து ஒரு திரைப்படம், அதுவும் இந்திய இராணுவத்தை பற்றியும் டெரரிசத்தை பற்றியும் ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளோ செலவாகும்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இதில் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவ்வளோ உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பல ஒரு 2 ஆண்டுகளாக மல்டி லாங்குவேஜ் பேன் இண்டியன் ஃபிலிம்னா ஹேவ் டு கிவ். தமிழில் ரிலீஸ் பண்ணோம், கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணோம், ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணோம், தெலுங்கில் ரிலீஸ் பண்ணோம், மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணோம். இது போக டிஜிட்டல் மார்க்கெட், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஓடிடி, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான். இதில் எல்லாமே இந்த படம் ஒரு நல்ல பேரை வாங்கி தரன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் உழைச்சிருக்கோம். ஆகஸ்ட் 15 நோக்கி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அனைவரும் இதனுடைய ட்ரைலர், டீசர், சாங்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த மில்லியன் வியூஸ்ன்றாங்க. அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதுக்கான ஒரு சப்போர்ட் உங்கள்கிட்டேருந்து வந்ததுன்னா, ஒரு இந்தியன் ஆர்மியை பற்றி பண்ணுற ஒரு படம், அதுவும் ராகினி திவேதி ஆக்ஷன் குயின் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். 15+ இந்துஸ். काश्मीर हमारा है, हमारा है।